அனைத்து தமிழீழங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டின் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். சனி, குரு, ராகு, கேது, சுக்கிரன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சி உள்ளது. அதிலும் தை மாதம் மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் ஏற்கனவே செவ்வாய், சுக்கிரன் பயிற்சிகள் உள்ளன. அதேபோல் குரு வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்தில் நிகழ உள்ளது. இது ராசியில் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை இந்த தொகுப்பில் காணலாம். பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டில் பயணிக்கும். அவை எப்போது பின்னோக்கி திரும்புகிறதோ அப்போது வக்ரநிலை என்போம். கிரகங்கள் திரும்பும் போது விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதிலும் குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது, சுக்கிரன் வக்ரம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். குரு தற்போது ரிஷப ராசியில் வக்ரமாக வீற்றிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். குரு மற்றும் சனி பூமியின் வெளிப்பட்ட பாதையில் பயணிக்கும். குரு தனம் குடும்பத்துக்கு காரகனாக இருக்கிறார். நம் அன்றாட வாழ்க்கையில் குரு பயணிப்பதால் அவரது வக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. குரு தற்போது ரிஷப ராசியில் வக்ரமாக வீற்றிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். குரு தனம் குடும்பத்துக்கு காரகனாக இருக்கிறார். நமது அன்றாட வாழ்க்கையில் குரு பயணிப்பதால் அவரது வக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் ராசியானது 5ஆம் இடத்தில் இருக்கிறது. 5 என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். சிம்மம் என்பது சூரியன் ஆதிக்கம் செய்யக்கூடிய வீடாகும். தலைவர், பொதுநல தொண்டர், நகரத்தை நிர்மாணிக்கக்கூடிய தன்மையை கொண்டவராக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். குரு வக்ரமாக இருந்த இடமானது ரிஷப ராசிக்குள் இருப்பதால், உங்களுடைய ராசி லக்னத்தின் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடையும் யோகம் பெறுவீர்கள். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை பறிப்போது போன்ற பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பயத்திற்கான தெளிவு கிடைக்கும். 10ல் குரு அமரும் போது பதவி பறிபோகும். ஆனால் பதவி பறிபோவதில்லை. உங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் என்பதுதான் தன்மை. வேறு வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்கள் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு, அதாவது மே மாதத்தில் குருவே ரிஷபராசியில் இருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் வாய்ப்புகள் உருவாகும். தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். குரு உங்களுடைய 5ஆம் இடத்துக்காரர் என்பதால் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு வரும் வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு நிவர்த்தி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள், மெடிசன் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான காலமாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இறங்குபவர்களுக்கு சூப்பரான காலமாக இருக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அரசியலில் உயர் பதவிகளை பெறுவீர்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். நரசிம்மர் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யுங்கள். அங்கு சென்று ஆராதனைகள் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் தடையில்லாமல் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக மேம்படுத்துவதற்கான சூழல் உருவாகும். ஏழைக்கு உதவி செய்வது நல்லது. கோதுமை தானம் தருவது நல்ல பலனை தரும்.